பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் கிரவுட் இருக்கும், ஒரு செலிபிரிட்டி வச்சு ஒரு மாஸான ஒரு எப்பவுமே நம்ம லான்ச் அப்படின்னா ஒரு மாசா தான் இருக்கும். கிட்டத்தட்ட லான்ச் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மினிமம் 50 to 60 பிளாட் வந்து நமக்கு சோல்ட் அவுட் ஆகும். ரெசிடென்சி ஏரியா எத்தனை வீடு அந்த சைட் சுத்தி பார்க்கலாம் சார்? ஆக்சுவலி சொல்ல போனா கணக்கு கிடையாது. ஏன்னா நீங்க உள்ள வரும்போதே பார்த்திருப்பீங்க, எல்லாம் சின்ன சின்ன வீடுங்களாம் கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய பங்களாவா தான் இருக்கும். உள்ள வரும்போது காங்கிரீட் ரோடு 33 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட்னு அவ்வளவு பிரம்மாண்டமா ரெண்டு சைடுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துட்டு இருப்போம். அவென்யூ ட்ரீஸா இருக்கட்டும், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும், விலை உயர்வு இருக்குங்கும் போது நம்ம இடத்துல இவ்வளவு போயிடுச்சு நமக்கு தெரியாது, அந்த இடத்துல இருக்க வாங்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களே வாங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இடம் வளர்ந்தது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்ல வளர்ச்சியில இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அது முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துல. ஆமா சார், கண்டிப்பா 20,000 இருந்து 30,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும். ஓ சூப்பர். அந்த 30,000 பேர் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ரெசிடென்சியல் ஏரியா தேடி தான் வருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன், திரும்ப நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இடம் வச்சிருக்கோம். நீ சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினோம்னா ஃபியூச்சர்ல எப்படி செட் டெவலப் ஆகும்? நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம லேண்டோட வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம், சென்னை கொடுத்துட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் கொடுத்துட்டு இருக்கோம், மேட்டுப்பாளையம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து ட்ரீம் கனவோடு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இடத்துல இருக்கோம். எங்க பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பக்கத்துல சூலூர் பக்கத்துல ஏர்ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா காடம்பாட்டியில இருக்கோம். ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இன்னைக்கு தான் ஓபன் பண்றாங்க. இது எந்த மாதிரி கொடுக்குறாங்க, சென்ட் எவ்வளவு கொடுக்க நம்ம ஃபுல்லா நம்ம கேட்க போறாங்க. நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. சார் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். அருமையா ஃபேண்டாஸ்டிக் லான்ச் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஏக்கர் சார் கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப்ங்க. இந்த 18 ஏக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து ஒரு 7 ஏக்கர் லான்ச் பண்ணிருக்கோம். மொத்தமா பாத்தீங்கன்னா 194 பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு லான்ச். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் கிரவுட் இருக்கும், ஒரு செலிபிரிட்டி வச்சு ஒரு மாஸான ஒரு எப்பவுமே நம்ம லான்ச் அப்படின்னா ஒரு மாசா தான் இருக்கும். கிட்டத்தட்ட லான்ச் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மினிமம் 50 to 60 பிளாட் வந்து நமக்கு சோல்ட் அவுட் ஆகும். லான்ச் அப்ப ஆமா லான்ச் அப்பவே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ் கிரவுட் வரும். ஏன் இந்த இடத்துக்கு அவ்வளவு கிரவுட் வருது, ஏன் அவ்வளவு வந்து புக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் மெயினா எடுத்துட்டீங்க அப்படின்னா சூலூர் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்குங்க. அந்த வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம காடம்பாடி தான். அந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு மத்தியில தான் நம்ம வந்து சைட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ரெசிடென்சியல் ஏரியா எத்தனை வீடு அந்த சைட்டை சுத்தி பார்த்தோம் சார்? ஆக்சுவலி சொல்ல போனா கணக்கு கிடையாது. ஏன்னா நீங்க உள்ள வரும்போதே பார்த்திருப்பீங்க, எல்லாம் சின்ன சின்ன வீடுங்களாம் கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய பங்களாவா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பங்களா வீடு அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நம்மளும் லே அவுட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எத்தனாவது ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் உங்களுக்கு? சரி, நமக்கு இது ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 15 வருஷமா இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல இப்ப நமக்கு இது வந்து லைவ்ல இருக்கிறது 7வது ப்ராஜெக்ட். ஆமா, ஏன்னா எவ்ரி மந்த் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவோம் நம்ம. அதே போல மேக்ஸிமம் 1 or 1.5 monthsல வந்து நமக்கு 100% ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடும். சூப்பர் சார். இந்த இதுல வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் சொல்லிருக்கீங்க சார்? இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர் மெகா டவுன்ஷிப். நீங்க உள்ள ஜஸ்ட் வரும்போதே பார்ப்பீங்க நிறைய வீடுங்க, கிராண்ட் என்ட்ரன்ஸ், ஆர்ச், பார்க் அப்படின்றது நீங்க வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாம பார்க் அப்படின்னாலே மெய் சிலிர்க்க மாதிரி தான் ஒரு பார்க் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கிறது. பார்த்தாலே சூப்பரா கலர்ஃபுல்லா பார்க். அது இல்லாம உங்களுக்கு உள்ள வரும்போது காங்கிரீட் ரோடு 33 ஃபீட் 30 ஃபீட் 24 ஃபீட்னு அவ்வளவு பிரம்மாண்டமா ரெண்டு சைடுமே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துட்டு இருப்போம். அவென்யூ ட்ரீஸா இருக்கட்டும், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் பைப் லைன்ல இருந்து உங்களுக்கு A to Z எல்லாமே ப்ராப்பரா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். கேட்டட் கம்யூனிட்டியோட ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. சூப்பர் சார். சார் இந்த சைட்ல வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க சார்? இன்னைக்கு பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வளர்ந்துட்டு இருக்க கட்டத்துல நம்ம இங்க இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 12 to 14 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே சார். இன்னைக்கு நம்ம இங்க லான்ச் ஆஃபரா கொடுக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெர் சென்டோட காஸ்ட் 10,85,000 இருந்து 11,80 வரைக்கும் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். இது பக்கத்துல எவ்வளவு போகுது? நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. இது பக்கத்துல எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? இப்போ இந்த ஏரியால அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து மேக்ஸிமம் 13, 14 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். ஓகே. நம்ம லான்ச்சிங் ஆஃபரா இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பிரைஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம சைட்டுக்கு முன்னாடி இருக்க வீடுங்களே நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. பொதுவா வந்து நமக்கே தெரியும், நம்மளை சுத்தி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. விலை உயர்வு இருக்குங்கும் போது நம்ம இடத்துல இவ்வளவு போயிடுச்சுன்னு நமக்கு தெரியாது, அந்த இடத்துல இருக்க வாங்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்களே வாங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இடம் வளர்ந்தது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, நல்ல வளர்ச்சியில இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அது முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துல. ஆமா சார், கண்டிப்பா. ஏன் இந்த இடம் நாங்க சூஸ் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளது எப்பவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து கார்பரேட் கம்பெனிங்க. நம்ம ஒரு லேண்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கம்பெனில இருந்து லேண்ட் சர்வேயிங்க்கு ஒரு டீம் தனியா இருப்பாங்க, லேண்ட் சோர்சிங் தனியா இருப்பாங்க, சேல்ஸுக்கு தனியா இருப்பாங்க. அந்த மாதிரி லேண்ட் சர்வே பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் வந்து ஒரு 1 year வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஒரு இடம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா சைடுமே வந்து சர்வே பண்ணி இந்த இடத்துல இடம் எடுத்தீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய மக்களுக்கு 3 to 5 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், வீடு கட்டி குடியேறதுக்காக ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வே
சர்வே பண்ணி இந்த ஏரியா சொன்னா மட்டும்தான் நம்ம லேண்டு வந்து சோர்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சூலூர் அப்படின்னு எடுத்துக்கினாலே இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து நம்ம வாரப்பட்டி வில்லேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 ஏக்கர் வந்து இடம் எடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸ் கேரியர் அவங்களோட ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இங்கேயே சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி தான் அது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து இப்போ அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, லேண்ட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க, ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, அப்படி ஸ்டார்ட் ஆகிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வரும். ஓ சூப்பர். ஸோ அந்த 30,000 பேர் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ரெசிடென்சியல் ஏரியா தேடி தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடம் ஒரு ஏதுவான இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இடம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அது போக நம்ம பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் மாதாப்பூர். அங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட லாஜிஸ்டிக்ஸ் பார்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்டோடது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட 5,000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரும். அவங்க எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சூலூர் ஏரியா தான் சூஸ் பண்ணாங்க. ஏன் மேக்ஸிமம் மேஜரா இந்த சூலூர் ஏரியா சூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ரொவின்சஸா கூட இருக்கட்டுமே, பக்கத்தில் நடந்து போற தூரத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு குழந்தைங்களை வந்து பெரியவங்களை யாரை விட்டுட்டு போறதுனால ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கட்டும், ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், ஒரு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு, ஒரு ஏர்போர்ட் போறதுக்கு, எல்லாமே நியர்பைல மேக்ஸிமம் 5 to 30 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே அடங்கிடும். அப்படிங்கிற ஒரு இடங்கிறதுனால இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சியில இருக்கு. அதனாலதான் இந்த இடத்த எல்லாம் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். அதனால நாங்களும் இங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன கொஸ்டின் பார்த்தா கேட்டீங்க, அவர் பாத்தீங்கன்னா அந்த படிப்படியே போயிட்டே இருக்காரு. நமக்கு எதிர்பார்க்காத, நான் யோசிக்காத கேள்வி பதில எல்லாம் ஆன்சரா சொல்லிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சூலூர் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. அது மாதிரி திருச்சி ரோட்ல அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான் உள்ள வர வேண்டியது. எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா. ஒன் டைம் நீ இந்த விசிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சார் இந்த லேண்ட் வந்து எந்த சென்டர் வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க? சார் லேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு தான் சார். லேண்ட் சென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 சென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 6 சென்ட் வரைக்கும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 10 சென்டா வேணாலும் எடுத்துக்கலாம், 5 சென்டா வேணாலும் எடுத்துக்கலாம், 20 சென்டா வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பங்களா வீடு கட்டுறதுக்கு ஏதுவாக தான் நம்ம அந்த ப்ராஜெக்டே அமைச்சிருக்கோம். நீங்க ஒரு மிகப்பெரிய பங்களா கட்டணும், எனக்கு பெரிய இடமா வேணும்னா உங்களுக்கு தாராளமா இந்த இடம் உங்களுக்கு வந்து ஏதுவான இடமா தான் இருக்கும். இல்ல எனக்கு சின்ன இடமா வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன், திரும்ப நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா அதுக்கும் நம்ம இடம் வச்சிருக்கோம். சார் நீ சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினோம்னா ஃபியூச்சர்ல எப்படி சார் டெவலப் ஆகுது? சார் இது அதாவது இன்னைக்கு நம்ம வாய் வார்த்தையா சொல்றதை விட இன்னைக்கு மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஒரு படிச்சவங்களா இருக்கட்டும், இல்ல மேக்சிமம் எல்லாருமே வந்து மொபைல் போன் யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு கூகுள் சொல்றதா இருக்கட்டும், இல்ல இந்த ஊரோட வளர்ச்சி வந்து மற்ற நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், மக்கள் பேசுறதா இருக்கட்டும், லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பாத்தீங்கன்னா 35% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார். பிரைஸ் வைஸ்ல மட்டும். லாஸ்ட் வருஷம் வந்து நீங்க 10 லட்ச ரூபா அங்க போயிட்டு இருந்தா அப்படின்னா இந்த வருஷம் 13.5 லட்ச ரூபா போதும் சார். சூப்பர் சார். ஒரு வருஷத்துல சென்ட்டுக்கு 3.5 லட்ச ரூபா ஹைக் ஆயிருக்கு. சூப்பர் சார். சோ அது போக நம்ம இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 ஏக்கர் தான் லான்ச் பண்ணிருக்கோம். அடுத்த மாசம் லான்ச் பண்ணிட்டே போவோம். போக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேஸோட பிரைஸ் வந்து லாஸ்ட் பேஸுக்கு போயிடும். லாஸ்ட் இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் த காஸ்ட் ஆயிடும். கண்டிப்பா சார். இந்த 2,500 ரூபாய் நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 2,500 ரூபாய் 3 வருஷத்துல பின்னாடி போயிடும். 3 வருஷத்துல இங்க வந்து 5,000 ரூபாய் இருக்கும் சார். நாங்களே 3 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நாங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியே போறோம். நாங்க போறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டபுள் த காஸ்ட் ஆயிடும். சோ அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க யோசிக்கவே வேண்டியது இல்ல. உங்ககிட்ட காசு இருக்கு இல்ல அதுக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. 70% மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க தாராளமா உள்ள வாங்க. இனிஷியல் அமௌண்ட் மட்டும் உங்க கையில இருந்தா போதும். நீங்க உள்ள வந்து லேண்ட பாருங்க, பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, தாராளமா எடுக்கலாம். நீங்க அட்வான்ஸ் பணம் வந்தா புக்கிங் பண்றதுக்கு எவ்வளவு சார் இருக்கு? சார் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 50,000 இதுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட். 50,000 ரூபாய். நீங்க வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் இது ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்ல கேஷா கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கான பில்லு வந்து நம்ம கையில கொடுத்துருவோம். பிளஸ் புக்கிங்க்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சோ அதெல்லாமே சர்ப்ரைஸ் தான். நீங்க நேர்ல வந்தா தான் சொல்லுவேன். வாங்கினதே அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க. சைட் உள்ள அம்யூனிட்டிஸ் ஃபுல்லா சொல்லிட்டீங்க. ஆமா சார். நான் இருந்தாலும் கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தாலும் நிறைய பேர் கேட்பேன், தெரியாம இருக்கலாம். வெளியுள்ள அம்யூனிட்டிஸ் என்ன சார்? ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம். சார் இன்னைக்கு சூலூர்னு சொன்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எஜுகேஷனா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச், அதாவது கோயம்புத்தூர்ல மேஜரா பேசக்கூடிய கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சூலூர்ல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஒரு பிரான்ச் ஹாஸ்பிட்டல் சூலூர்ல இருக்கு. அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் இருக்கு. இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அது தாண்டி இன்னும் நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அது போக மேஜரா பேசப்படக்கூடிய சூலூர்னாலே ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
மெடிக்கல் காலேஜ் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. ஓகே. அது இல்லாம ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 15 ஸ்கூல் இருக்குங்க. 15 ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இருந்து நார்மல் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே இருக்கு. சூப்பர் சார். மேக்ஸிமம் 15 நிமிஷம் டிராவல், அதாவது 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும். ஒண்ணு இல்ல, நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் பயணம் பண்ணா போதும். எம்டிஎன் ஃபியூச்சர் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் தாங்க. கேந்திர வித்யாலயா நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஏர்ஃபோர்ஸோட ஸ்கூல் அந்த கேந்திர வித்யாலயா, அது நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் தான், நடந்து போற தூரம் தான். சூப்பர் சார். சார் நம்ம அந்த ஏரியா விட்டு நம்ம பார்க் ஏரியா வந்திருக்கோம். பார்க் எவ்வளோ ஒதுக்கிட்டீங்க சார்? அப்படியா சார், ஆக்சுவலி பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த 7 ஏக்கருக்கே வந்து 3 பார்க் கொடுத்துருக்கோம் சார். இந்த 7 ஏக்கர் 3 பார்க்குங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க், இது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பார்க். ப்ளஸ் வந்து ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் வந்து ஈஸியா வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ஒரு அமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. சூப்பர் சார். இதுல என்னென்ன சார் இருக்குது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம்? சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்க் மட்டுமே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு மட்டுமே ஒரு 30 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 30 லட்சம் பண்ணுறீங்க? ஆமாம் சார். சூப்பர் சார். ஒரு பார்க்குமே? ஒரு பார்க் இருக்கு. சூப்பர். இது மாதிரி இன்னும் 2 பார்க் இருக்கு, அடுத்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. அது இந்த வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா 60,000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி நமக்கு வந்து வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்கு. நீங்க பைப் லைன் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலயுமே தண்ணி வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே ஓகேங்க சார். இந்த லேண்டுக்கு லீகல் எப்படி சார்? சார் லீகல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் வந்து மேக்ஸிமம் இயர்ஸ் லீகல் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சொத்துக்குமே வந்து அதாவது இந்த மனையை எடுக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளருக்குமே மினிமம் 50 வருஷத்துக்கான லீகல் டாக்குமெண்ட் தரோம் சார். நம்ம 50 வருஷத்துக்கான கவர்மெண்ட் வந்து 35 வருஷம் கொடுத்ததா போதுமானதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே 50 வருஷத்துக்கான லீகல் புக் கொடுக்குறோம். ஒன்ஸ் அவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில்லு, புக்கிங் கிஃப்ட், அதோட பெரிய ஒரு லீகல் புக் சேர்த்து நம்ம கொடுத்துருவோம். இன்னாட்டாவது புக்ல பாத்துக்கலாம். கண்டிப்பா தாராளமா நீங்க போக லீகல் புக் எடுத்துட்டு போங்க, உங்க லீகல் அட்வைசரை பாருங்க, லீகல் லாயரை பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் திரும்ப பாருங்க. நீங்க ஒரு மனையை வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க கிட்ட, அதாவது ராசியான நிறுவனம் தான், நீங்க முழு மனசோட சந்தோஷமா எடுத்துட்டு போகணும். எங்களுக்கு அதுதான் முக்கியம். சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்பவுமே நம்ம கஸ்டமர் ஹோப் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கம்பெனி மாதிரி நம்ம வந்து ஜாஸ்தி வந்து ப்ராஃபிட் பிளாட்ல போட்டு நாங்கள் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம் அந்த மாதிரிலாம் சொல்றது கிடையாது. இந்த ஏரியாவில் என்ன ப்ரைஸ் போகுதோ அதை விட நம்ம எப்பவுமே ஒரு 100 ரூபா 200 ரூபா ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரீசனபிள் ப்ரைஸ் கொடுப்போம். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கஸ்டமர் ஹோப் கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரெசிப்ட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க, நம்மளும் கொடுத்துட்றோம். கரெக்டுங்களா? சூப்பர் சார். அது மாதிரி லேண்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணிக்கிறோம்? கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 26 வீடு நம்ம கட்டி கொடுக்குறோம். 26 வீடுங்களுக்கு மட்டுமே நம்ம பிளாட் வந்து ஒதுக்கியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் 2.25 சென்ட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இங்கே கட்டணும் அப்படின்னா 59 lakhs, அதாவது லேண்ட் பிளஸ் வீடோட ரெண்டும் சேர்த்து 59 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான பிளான் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நீங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா அந்த பிளான் நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன், உங்களுக்கு பிளாட்டும் நான் காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. 1 BHK எவ்வளவு போகுது அப்படியே சார்? மினிமம் வந்து 35 lakhs இருந்து ஸ்டார்டிங் சார். மினிமம் 35 lakhs இருந்து ஸ்டார்டிங். ஓகே. டிராவல் எப்படி எக்ஸ்பென்சஸ் சார்? இங்கே வந்து ஜங்ஷன்லாம் நம்ம கோயம்புத்தூர்லாம் போகணும், அதே மாதிரி பஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் உண்மையிலே ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்க. நானே அதை சொல்லணும்னு நினச்சிட்டு மறந்துட்டேன். இன்னைக்கு இங்கே நீங்கள் டிராவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருச்சி, அதாவது கோயம்புத்தூர் டு திருச்சி மெயின் ரோடு உங்களுக்கே தெரியும். இது வந்து நேஷனல் ஹைவேஸ். இப்போ வந்து 4-வே பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அடுத்து 6-வே சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒரு மேஜரான அட்வான்ஸ் என்ன தெரியுங்களா? நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டி அப்படின்றது 30 கிலோமீட்டர் சரௌண்டிங், கரெக்டுங்களா? அந்த 30 கிலோமீட்டர் சர்க்கிளை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ 80% வந்து ஒர்க் முடிஞ்சது. வெஸ்டர்ன் ரிங் ரோடு நீங்க உங்களுக்கு மதுக்கரையில இருந்து அப்படியே எடுத்துட்டு போய் மேட்டுப்பாளையம் ரோட்ல வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும் நரசிம்மநாயக்கம் பாளையத்துல. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது பேஸ் 1ல இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்து பேஸ் 2 இப்போ லேண்ட் சோர்சிங் அதுக்காக போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஈஸ்டர்ன் ரிங் ரோடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல இருந்து எடுத்து அப்படியே நம்ம பல்லடம் டு கொச்சி ஓல்டு பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனை பிடிச்சி அப்படியே நம்ம இந்த சூலூர் வழியா தான் இப்படி வந்து திரும்ப இந்த பக்கம் அப்படியே அவினாஷி ரோடு டச் ஆகி திரும்ப அதே நரசிம்மநாயக்கம் பாளையத்துல போய் ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே ஒரு சர்க்கிள் நீங்க போட்டாங்க. ஆமாமா, அதாவது நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணுங்க, கூகுள்லயே இதுக்கான இது எல்லாமே இருக்கு. அது இல்லாம நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு, கவர்மெண்டோட வெப்சைட்லயே இருக்கு. நீங்க இதை நான் சொல்றேங்கிறதுக்காக எல்லாம் இல்ல, நீங்க போய் தாராளமா நேர்லயே பாருங்க. சூப்பர் சூப்பர் சார். அப்போ மொத்தம் இந்த லேண்டை சுத்தியும் சரி லேண்டுக்குள்ள இவ்வளவு அமிலிட்டி. ஆமா சார். சார் இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 4 விஷயம் தான். ஒன்று வச்சுக்கோங்க, டிஃபென்ஸ் கேரிடர், 2வது வந்து லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கு, 3வது வந்து உங்களுக்கு
ஈஸ்டர்ன் ரிங் ரோடு, 4வது வந்து உங்களுக்கு இந்த மெயின் பைபாஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியில் இருக்கும். ஓகே ஓகே. அசுர வளர்ச்சி அவங்க மட்டும் கிடையாது, இங்கே லேண்டு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராசி அவங்களோட ராசியில சேர்த்து நம்மள அசுர வளர்ச்சி வளர்ந்துடலாங்க. நம்ம சொத்து வாங்கலையும் சரி, இல்லை நம்மளோட பிசினஸ்ல சரி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு சூப்பரான லேண்ட் அமைச்சிருக்காங்க. எல்லா அம்யூனிட்டியுமே சூப்பர் பக்காவா இருக்குதுங்க. கேட்டட் கம்யூனிட்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பார்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேயர்ஸ்ல இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்கேன். இது ஒன்று மட்டும் இல்லை, மொத்தம் 3 இருக்கலாம். இந்த பார்க்ல மொத்தம் 3 இருக்கு. மொத்தம் 3 பார்க் ஒதுக்கிறாங்க. ஒரு பார்க்குக்கு மட்டும் 30 லட்ச ரூபா ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 7வது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க உங்க கம்பெனி சார்பாக. வந்து இந்த 7வது ப்ராஜெக்ட் பட்டை எடுத்து போயிட்டு இருக்கு. இந்த லான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆர்டிஸ்ட்ல கூட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் எவ்வளவு சோல்ட் அவுட் இருக்கும் சார்? இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 32 பிளாட் சோல்ட் அவுட். 32 காலையில இருந்து. ஓகே. மீதி எவ்வளவு இருக்குதுங்க? சரி இருக்கு. ஆக மொத்தம் நமக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 180 பிளாட்ஸ். 32 இப்போ சோல்ட் அவுட் ஆயிருச்சு. அதனால வந்து நீ லேட் பண்ண பாத்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான கோயம்புத்தூர் சிட்டி பக்கத்துல சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல விட்டுட்டோம்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க. எல்லா விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து நோ ப்ரோக்ரஸ், நோ கமிஷன், டைரக்ட் கம்பெனி செல்லிங் தான். ஓகே. டைரக்டா நீங்க வந்து லேண்ட் ஓனர்கிட்ட, ஒரிஜினல் லேண்ட் ஓனர் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ அந்த மொபைல் இந்த வீடியோவில் இருக்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சார் வீடியோவில் பேசுறது மட்டும் இல்லாமல் ஃபோன்லேயும் நான் தான் பேசுவேன், நேர்லேயும் நான் தான் பேசுவேன். நீங்கள் நேரில் வாங்க, என்னை சந்திங்க, உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் எடுத்துக்கோங்க. மனையோட உங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது, மண்ணோட பொண்ணையும் சேர்த்தி கொடுக்குறோம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தேடி நாங்கள் கார் அனுப்புகிறோம். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப். சூப்பருங்க. கோயம்புத்தூர் சுற்றிலேருந்து 30 கிலோமீட்டர் சுற்றுலாவில். இதுக்கு மேலே ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்கணும்னா நீ சார் சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க, அதை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கலாம். முக்கியமாக கோயம்புத்தூர் சுற்றி 30 கிலோமீட்டர் சுற்றுலா இருக்கு. எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ராவல் சிட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, உங்கள் இடத்த புக் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரீம் ஹவுஸை நீ கட்டுங்க. மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திங்க. அது வரைக்கும் பாய்.